அவரைக்காய் இல்லை, பீன்ஸ் இருக்கு, அப்புறம் பட்டாணி இருக்கு, அப்புறம் கேரட் இருக்கு. போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அத்தை காயெல்லாம் தட்டுல வச்சுக்கிட்டு ஏன் காய்கறி கடை எதுவும் வைக்க போறீங்களா என்ன? எதுக்கு காயெல்லாம் தட்டுல வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அதை ஏன்டி கேட்குற மருமகளே? நேத்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனனா, அவ இருந்துக்கிட்டு காய்கறிலாம் வச்சு நறுக்கிட்டு இருந்தா. சோயா இதெல்லாம் வேற வச்சு பூரா சூடு பண்ணி அதை என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா. நானும் இவ எதுக்குடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு, என்னடி பண்ற அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, அக்கா நான் வெஜிடேபிள் பிரியாணி போட போறேன் அப்படின்னு சொன்னா. நானும் வீட்டுக்கு நீ வேற வர சொல்லி ஃபோன் போட்டியா, அதை கூட சட்டை பண்ணாம இருந்தேன்டி. அவ என்ன பண்ணிட்டா, வெஜிடேபிள் பிரியாணி போட்டவ ஒரு வார்த்தை கூட, ஒரு பேச்சுக்கு கூட அக்கா இதுல உப்பு இருக்கான்னு பாருக்கா, அக்கா இதுல உரப்பு இருக்கான்னு பாரு கூட சொல்ல மாட்டேன்டாடி. ஏன் உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? யார் வீட்லயாச்சும் போக வேண்டியது, என்னடி சமைக்கிறேன்னு கேட்க வேண்டியது. அவங்க ஏதாச்சும் சமைச்சாங்கன்னா எனக்கு கொடுக்கல, எனக்கு உப்பு பார்க்க சொல்லல, உரப்பு பார்க்க சொல்லல அப்படின்னு வர வேண்டியது. ஏத்த இந்த புத்தி எப்பதாத்த விடுவீங்க? பொடிப்பா, உனக்கு என்ன தெரியும்? நான் நல்லா இருக்கும் போது என் வீட்டுல வந்து 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்துக்குருவாளுங்க. உட்காந்துட்டு, அக்கா நீ வெஜிடேபிள் பிரியாணி நல்லா பண்ணுவக்கா, அது மாதிரி இன்னைக்கு பண்ணி அப்படியே என்ன பண்ற, அப்படியே முட்டையை வேக போட்டு, அப்படியே பெப்பர் தூள் போட்டு, அப்படியே கொஞ்சம் உப்பு தூள் போட்டு, அதை ஒரு அப்படியே வறுத்து கொடுத்துருக்கா. சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வாங்கி தின்னவ இன்னைக்கு அத்தனை பேருக்கு வெஜிடேபிள் பிரியாணி கொடுக்குறா. என்னை ஒரு வார்த்தை சொல்லலடி. என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு தெரியுமா? அதான் என் வீட்டுக்காருக்கு போனை போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டாரு. அடுத்து நான் போய் இதெல்லாம் நறுக்கி வெஜிடேபிள் பிரியாணி பண்ண போறேன். அப்ப மூக்கு வேர்த்து வருவாள, அவ மூக்குலயே குத்துறேன் நானு. சரிதானே நான் சொல்றது? இப்ப உட்காந்து இவ்வளோ கவலைப்படுறதுக்கு நீங்க அப்பா ஆக்குனப்பவும் நம்ம வீட்டுக்கு அளவா ஆக்கி நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கி இருக்கலாம். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆக்கி போட்டு இப்ப குடுக்கல அழுகுறதுக்கு அப்பயே நம்ம வாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு இருக்கலாம்ல. ஐயா, அதாண்டி மருமகளே, இப்படி புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்ல ஒரு மருமகள் இருந்திருந்தா அப்பயே நான் இந்த வேலையை செஞ்சிருப்பேனா? இனிமேல் நான் யாருக்கு செய்வேனா? சத்தியமா செய்ய மாட்டேன். இப்ப சமைக்கிறேன், நீ நானு என் மாயன் உங்க மாமா பெரிய மாமா அப்புறம் பேத்தி எல்லாம் சாப்பிடுவா. இனிமேல் நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருப்பா. சரிதானே? இதுதான் சரியான முடிவு. போய் ஆக்குங்க, நம்ம சாப்பிடுவோம்.